நெல்லை மேலப்பாளையத்தில் திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் இருக்கிற மேலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் நேற்று காலை என்ன ஆச்சுன்னா, அங்கே அலங்கார் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் செயல்பட்டு வருது. இதில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டிருந்த நிலையில் இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை ரொம்ப இது பண்ணுது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தமிழகம் முழுவதும் அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டங்கள் நடைபெற்றது. இதில் மேலப்பாளையம் பகுதியில் அந்த படம் திரையிடப்பட்டிருந்த நிலையில் இதுவும் ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தினா, நேற்று அதிகாலை ஒரு 3 மணி அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் பைக்ல பெட்ரோல் குண்டு போடுறாங்க. பெட்ரோல் குண்டை தியேட்டர் வளாகத்துக்குள்ள போடுறாங்க. இதுல தியேட்டர் வளாகத்திலேயோ அல்லது தியேட்டர்லயோ எந்த விதமான சேதமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நெல்லையில புதிதாக இப்போ பெட்ரோல் பம்ப் அப்படிங்கிறது ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தீவிரவாத தடுப்பு பிரிவு அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில தேடிட்டு இருந்தாங்க. இதுல ஒவ்வொரு தனிப்படையும் தற்போது வரை 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஆராய்ந்த நிலையிலே இதுல ஒரே ஒரு குழு மட்டும் இப்ப கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இருவர் வீசிட்டு போன நிலையில மற்றொருவர் பைக்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்கை சைட்ல நிப்பாட்டிட்டு அதன் அடிப்படையில் அவர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனதா சொல்லி தெரிய வந்திருக்கு. முக்கியமா நகர், அதாவது அந்த சாலை அப்படிங்கிறது இணைப்பு சாலை, எப்பவுமே அங்க போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். மாநகர போலீசார் தரப்பு அங்க எப்பவுமே சிசிடிவிக்கள் இயங்கிட்டு வர சூழ்நிலையில பல்வேறு சிசிடிவிக்கள் சரியானபடி இயங்கலை அப்படின்னு சொல்லி கூறப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தப்பிச்சு போன பலர் தப்பிச்சு போன அந்த இருவருமே தெருக்களில் பூந்து அதன் வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. அதாவது நல்ல பழகின ஒருத்தங்களால மட்டுமே அந்த பகுதிகளில் இருக்கிற வீதிகள் வழியா சென்று தப்பிச்சு செல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையில கருத்தில் எடுத்து தற்போது தொடர்ச்சி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படிங்கிறது தற்போது முதன்முறையா வெடிகுண்டு வீச்சுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது அதாவது அந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல 3வதாக இவர்கள் இருவருக்கும் உதவிய அந்த 3வது நபர் யார் அப்படிங்கிறது குறித்து தற்போது தீவிரமா போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.